எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். அதே தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:15 சனி பகவான் மீன ராசியில இருந்து மீன ராசியிலே வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். அப்ப சனி பகவான் இப்ப என்ன கண்டிஷன் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 332 டிகிரியில மீன ராசியில, அதாவது குருவுடைய ராசியில குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி, பூருட்டாதி நட்சத்திரம் அதாவதுன்றது 4ஆம் பாதத்துல குருவுடைய ராசியில குருவுடைய நட்சத்திரத்துல இப்ப சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருந்து நிவர்த்தி அடைகிறார். அப்ப சனி பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலுக்கு ஆரகன், தொழிலுக்கே அதிபதி, கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். நம்ம நல்லது பண்ணினாலும் அதுக்கு பலன் கொடுக்குறவர் சனி தான். கெட்டது பண்ணினாலும் அது உடனே பாவத்தை கொடுக்கறதும் சனி தான். அதுக்கு தான் சொல்லுவாங்க, கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். நவகிரகத்திலேயே லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். அதாவது நேர்மையான கிரகம். அதனால தான் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது உடனே செயல்படுத்திடுறார். அப்ப இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலத்துல பொதுவாகவே, அதாவது உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு. துலா ராசிக்கு தான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசி யாருதுன்னா 12 ராசியில உங்க ராசி தான். இது எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா, முதல் விஷயத்துல உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, பஞ்சம ராகுவா இருக்கிறாரு. அடுத்தது 11ஆம் இடத்துல லாபக்கேதுவா இருக்கிறாரு. அற்புதமான ஒரு வாய்ப்பு. அப்ப சனி பகவான் உங்களுக்கு 80% உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கிறாரு. அடுத்தது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து உங்க ராசி 5ஆம் இடமா பார்க்கிறாரு. சரிங்களா? உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார், பாக்கிய ஸ்தானத்துல குரு இருக்கிறார், பாக்கிய குருவா இருக்கிறாரு. குருவை டைரக்டா உங்க ராசி 5ஆம் இடமா பார்க்கிறாரு, புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்ப ஆல்ரெடி பஞ்சம ராகு லாபஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால உங்களுக்கு ராகு கேதுடைய பலமும் உங்களுக்கு நல்லா இருக்கு. குருவும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு உங்களுக்கு 5ஆம் இடமும் உங்க ராசி பார்க்கிறாரு. குருவுடைய பார்வை 5, 7, 9 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப இந்த 2 காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால இந்த சனி வக்ர நிவர்த்தி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப இந்த சனி வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க ராசி துலா ராசி. துலா ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன். சுக்கிரன்னா யாருன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கிரன் தான். கொடுக்குறவர் கோரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான்னு சுக்கிரன் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி சுக்கிரன் பார்த்தா நிச்சயமா திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார். அப்போ இந்த துலா ராசின்னா என்ன அப்படின்னு பார்த்தா தராசு ராசி. அந்த துலா ராசிக்கு பாருங்க சிம்பிள் போட்டிருப்பாங்க, அது என்னன்னு பார்த்தா தராசு. தராசுன்றது யார் கையில் இருக்கும்? ஒன்று நீதிபதி கையில் இருக்கும், இல்லைன்னா நம்மளோட உழைப்பாளர்கள் கையில் இருக்கும். இந்த 2 பேருமே பார்த்தோன்னா நேர்மையாக இருக்கக்கூடியவங்க தான். அந்த ராசி தான் உங்கள் ராசி. எப்பயுமே அடிச்சுட்டு கொடுத்தா கூட வாங்கி சாப்பிட்ருவீங்க. கல்லங்கவடம் இல்லாத ராசி துலா ராசி. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாத ராசி துலா ராசி. துலா ராசிக்கு இது மாதிரி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். வண்டி வாகனத்துக்கு அதிபதி, மனைவிக்கு அதிபதி, அதே மாதிரி ஒரு பெண் கிரகம். இன்னைக்கு துலா ராசி பொறுத்த வரைக்கும் சாதிக்கு பிறந்த ராசி. அப்ப இந்த துலா ராசின்றது பார்த்துட்டீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க சாதிக்கு பிறந்த ராசியா இருந்தாலும், அதாவதுன்றது பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு சரம் திறம் உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்க ராசி சரம் ராசி. கொஞ்சம் பிடிவாத குணம் உள்ள ராசி. எப்பயுமே கொஞ்சம் பிடிவாத குணம் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னா இன்னைக்கு பஞ்ச போதத்துல உங்களோட ராசி என்னன்னு பார்த்தா காற்று ராசி. நீரு, நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பஞ்சபோதத்துல உங்க ராசி பார்த்தா காற்று ராசி.
காத்துள்ள போது தூத்திக்கணும், மழை வராத முன்ன வீடு கட்டிக்கணும். அப்படின்னா என்ன? முன்னெச்சரிக்கையே இருக்கக்கூடிய ராசி. தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனாலும் ஒற்ற மண்ணதை ஒட்டுன்ற மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விஷயம் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ட்டு முன்கூட்டி நீங்க ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டு அந்த காரியம் பண்ணீங்கன்னா அது தப்பான காரியமா இருந்தால் கூட உங்களுக்கு ரைட்டாக தான் முடியும். ஆனா அதே ஒரு விஷயத்தை எடுத்துமோ கமுத்துமோன்னு பண்ணணும் அப்படின்னா அது நல்ல விஷயம் கூட கெட்ட விஷயத்துல முடிஞ்சிடும். ஒன்னாச்சுங்களா? அதே மாதிரி நம்மளுடைய அந்த உறுப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, உடல் உறுப்புகள், அந்த வகையில் பார்த்தா எந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி, கர்ப்பப்பை சார்ந்த ராசி. பொதுவாகவே துளாராசிக்காரங்களுக்கு பாருங்க, அதாவது கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயம், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயம், எனக்கு தெரிஞ்ச துளாராசிக்காரங்களுக்கு இந்த 2 விஷயத்துல கண்டிப்பா எப்பயுமே பாதிப்பு கொடுத்துட்டே இருக்கும். சுக்கிரன் கெட்டு போனால், உங்க ராசியாதிபதி கெட்டு போனால் கிட்னி, மற்றபடி கர்ப்பப்பை, இந்த 2 விஷயத்துல நிறைய அந்த லைன்ல வரும். அதாவது பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை, மாதவிடாய் பிரச்சனை, அடிவயிறு பிரச்சனை, மென்சஸ் நேர தொந்தரவு, 2வது நீர்க்கட்டி, அது போக பார்த்தீங்கன்னா கட்டன்றது கிட்னி. இன்னைக்கு சுகர், ப்ரெஷர், ஏன்னா சுகர் அதிகமாகும் போது கிட்னி லிவர் கட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மங்கை, மது, சூது, இப்போ மது எல்லாம் பார்த்தீங்கன்னா குடிக்கும்போது நம்ம கிட்னி கெட்டு போகும். அப்போ மேக்சிமம் துளாராசிக்காரங்களுக்கு மெயின பாதிப்பு கொடுக்க வேண்டிய உறுப்புகள் என்னன்னு பார்த்தா கிட்னி மற்றும் கர்ப்பப்பை. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அது உடனே நீங்க சரி பண்ணிக்கிறது, பார்த்துக்கிறது நல்லது. அசால்ட்டா இருக்க வேண்டாம். ஆனா இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தோன்னா அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா கூட சரியாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்க தவிர அது பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ உங்களுக்கு நான் முன்னே சொன்னேன், ராகு கேது உங்களுக்கு நல்ல பலமா பார்க்கறாரு, குரு நல்ல பலமா இருக்கிறாரு. இப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு சனியும் உங்களுக்கு நல்ல பலமா இருக்கிறாரு, ரோகஸ்தானத்தில் இருக்கிறாரு, அதாவது உங்களுக்கு ரோக சனியா இருக்கிறாரு. பொதுவா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது 80% சப்போர்ட் பண்றாரு, குரு 95% சப்போர்ட் பண்றாரு, ராகுக்கு அதாவது இந்த சனி 92% உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. அப்ப இந்த 3மே ஒரு ஜங்ஷனா இருக்கக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு யாருதுன்னா துளாராசி தான். அப்ப இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்கர நிவர்த்தி பார்த்தீங்கன்னா நிச்சயமாவே உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுதுன்றதுல மாற்றமே இல்லை. சரிங்களா? எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாசம் 13ஆம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் 28 வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. தொழில் வேலை பறி போனது, வேலை நீங்களே விட்டது, அதாவது பண கஷ்டம் வந்தது, மருத்துவ சார்ந்த செலவுகள் வந்தது, நம்பிக்கை நாணயம் கெட்டு போனது, உடல் உபாதிகள் கொடுத்தது, அதாவது வாங்காத கடனுக்கு வட்டி கட்டினது, பங்க சொல்லு, அவமானம், மொத்தத்துல தேவையில்லாத பேரு, மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. இப்படி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டைம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு வீடியோ அப்படின்றது அதிகபட்சம் ஒரு 10-12 நிமிஷத்துக்குள்ளார முடிக்கணும் அப்படின்னா, அதாவதுன்றது அதுக்குள்ளார நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிதான் ஆகணும். அதனால என்ன சொல்றேன்னா, துளாராசிகர்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1000 கஷ்டங்கள் கொடுத்தாலும் ஜமாளிக்கிற பக்குவத்தையும் கொடுக்கக்கூடிய ராசி யாருன்னா துளாராசி தான். அதுதான் முன்ன சொன்ன சாதிக்க பிறந்த ராசி. இப்படி பார்த்துட்டீங்கன்னா அப்ப இவ்வளவு கஷ்டத்திலுமே நம்ம எதை தொட்டா, எந்த சாமி கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படி பார்த்தா நரசிம்மரை கும்பிடுங்க. நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு சூப்பரா இருக்கும். உங்க அதாவது துளாராசியில பிறந்த உங்களுக்கு எப்பயுமே நல்ல மைண்ட் வச்சுக்கோங்க, நரசிம்மரை கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த பிரச்சனை, இந்த குடுக்கல் வாங்கல் சார்ந்த பிரச்சனை, அது போக இந்த கண்திருஷ்டி, பொறாமைகள், சத்ருக்கள், இது எல்லாமே குறைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அப்போ உங்களுக்கு உகந்த தெய்வம் நரசிம்மரை கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, அதாவதுன்றது பார்த்துட்டீங்கன்னா கல்வி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். கல்வியில உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வாழ்றதுக்கு உண்டான வழி ஏதாவது இருக்கா, இல்லை இதெல்லாம் தாண்டி ஏதாவது வெளிநாடு வெளியூர்ல முயற்சி பண்ணலாமா, இல்லை சொந்த தொழில் ஏதாவது செய்யலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க 1000 விஷயத்துல இறங்கியிருப்பீங்க, 1000 உங்களுக்கு தோல்வி அடைஞ்சு ஒரு சிலர் வெற்றி அடைஞ்சு இருந்திருந்தாலும் மனசுல உங்களுக்கு கேள்விகள் என்னன்னா, எப்ப நடக்கும், இது எப்ப தீரும், எப்ப நமக்கு நல்ல மேல வருவோம், கஞ்சி குடிச்சா கூட எப்ப நிம்மதியே குடிப்போம், கடன் பிரச்சனை இல்லாத எப்ப இருப்போம், இந்த கேள்விகள் உங்களை சுத்திக்கிட்டே இருக்கும். பணம் இருக்குதுன்னு ஆட மாட்டீங்க, இல்லைன்னு சொல்லிட்டு முடங்கி படுத்துக்கவும் மாட்டீங்க. எப்பயுமே உங்க ராசி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு சமமான ராசி.
அதாவது சமமான ராசி எப்படின்னா ஒரு விஷயத்தை சிந்திச்சு செயல்படக்கூடிய ராசி துலா ராசி. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்றது என்னன்னா, படிப்பு சார்ந்த தடைகள் உங்களுக்கு விலகும். அது போக இந்த காதல் விவகாரம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் தடைகள் விலகும் உங்களுக்கு. மாமன் பொண்ணு இருக்குது கொடுப்பாங்களா, அத்தை மையம் இருக்கிறாங்க கிடைப்பாங்களா, சொந்தத்திலேயே மாப்பிள்ளை பொண்ணு இருக்குது அமையமா, அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொது பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்கர நிவர்த்தி எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு இந்த திருமண தடைகள் விலகிறது மட்டுமே இல்லை, உங்க உறவுகள் எல்லாம் சேர்த்து வைப்பார். உறவுகள் எல்லாம் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதாவது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மனசங்கடத்தில் பிரிஞ்சுட்டுங்க, பேசுறது இல்லை, 1000 பிரச்சனை இருக்குது, எங்களுக்குள்ளார கீரி பாம்பா இருக்கிறோம், மொத்தத்தில் எங்களோட குடும்பமே இன்னைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்குங்க, இது எல்லாம் மாறுமா அப்படின்னா ஒருத்தருடைய சுய ஜாதகத்தை நம்ம பார்க்காம நம்ம 100% ஒரு விஷயத்த முழுமையா சொல்ல முடியாது. கை கொடுத்தா திமிரிடலாங்க, வாய் கொடுத்தா திமிர முடியாது. அப்ப துளாராசிக்காரர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, சாதிக்க போறத நேரம் தான் இந்த நேரம். சாதிக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே அப்படியே இருக்குன்னு கேட்டா, இதுல யாராவது ஒரு சிலரோட ஜாதகம் கெட்டு போய் அவங்களுக்கு நல்லது நடக்கல அப்படின்னா நிச்சயமா அது நம்ம சொல்றது தப்பா போயிடும். அப்ப என்னன்னா, இண்டிவிஜுவலா உங்க ஜாதகம் நல்லா இருக்குதா, வாழ்ற இடத்துக்கு போக போறீங்களா, வளர போறீங்களா, தொழில் தொடங்க போறீங்களா, திருமண தடைகள் விலகுமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, இது எல்லாமே உங்களுக்கு இண்டிவிஜுவலான விஷயங்கள் ஏதாவது மாறுமா அப்படின்னா உங்க ஜாதகத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தா நீங்க கேளுங்க, உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்றேன். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.